நமது அனைப்பன் திருமந்திரம் சேனலில் குரு பெயர்ச்சி பலன்கள் என்ற தலைப்பில் கருத்துரைகளை வழங்கப் போகிறோம். குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/5/2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறார். அந்த கடகராசியில் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதாவது 20/10/2026 வரைக்கும் கடகராசியில் இருக்கிறார். 26/5/2026 இருந்து 20/10/2026 வரை கடகராசியில் இருக்கிறார். 20/10/2026 இருந்து 13/2/2027 வரை சிம்ம ராசியில் இருக்க போகிறார். சிம்ம ராசியில், அதாவது மாசி மாதம் 1ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 1ஆம் தேதி வரை சிம்ம ராசியில் இருக்க போகிறார். 20/10/2026 இருந்து 13/2/2027 வரை சிம்ம ராசியில் இருக்க போகிறார். மீண்டும் மாசி மாதம் 1ஆம் தேதி கடகராசிக்கே வரப்போகிறார். 13/2/2027 என்று கடகராசிக்கு வரப்போகிறார். அப்போ இந்த 2 ஸ்தானங்களிலும் இதுல ஒரு 5 மாதம், அதுல ஒரு 5 மாதம் தோராயமாக, கடகராசியில் 5 மாதமும் சிம்ம ராசியில் ஒரு 5 மாதமும் தோராயமாக இருக்க போகிறார். இது ஒரு வித்தியாசமான நிகழ்வு. இந்த காலகட்டத்தில் தான் மீன ராசியில் சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறார்கள். இவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானங்கள், இந்த குரு கடகம் சிம்மம், இந்த 2 ஸ்தானங்களிலும் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய இடங்கள். சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மீனராசி என்ற இடம், அதிலிருந்து அவர்கள் பார்வை படக்கூடிய இடம். 3 ரிஷபராசி, 7 கன்னிராசி, 10 தனுசு ராசி. அப்போ சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்கள், அதே மாதிரி ராகு கேது பகவான் இருக்கின்ற இடங்கள். இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், இந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய இடங்களை பொறுத்துதான் இந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் அன்பர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த வகையில் தீர ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்களை வழங்கும் பொருட்டு இந்த பதிவை சமர்ப்பிக்க எண்ணுகிறேன். 12 ராசிகளுக்குமான இந்த பதிவை நாம் பார்க்க போகிறோம். முதலில் மேச ராசிக்கான பதிவு. மேச ராசிக்குரிய அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலங்களில் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை சித்திக்கும். 26/5/2026 இருந்து 20/10/2026 வரை தொழில் மேன்மை சிந்திக்கும். அக்டோபர் 20க்கு மேல், அதாவது ஐப்பசி 3ஆம் தேதிக்கு மேல் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். வைகாசி 12 ஐப்பசி 3 வரை சுப செலவுகளை எதிர்பார்க்கலாம்.
திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கைகூடும். திருமண நிகழ்வுகள் அதில் இருந்த தங்கு தடைகள் யாவும் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேல் 20/10/2026க்கு மேல் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் யாவும் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேல் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். 20/10/2026 அந்த அக்டோபர் மாதத்திற்கு மேல். நவம்பர் 13ஆம் தேதி, அதாவது ஐப்பசி மாதம் 27ஆம் தேதிக்கு மேல் தொழில் இடமாற்றம் சம்பவிக்கும். ஐப்பசி மாதம் 27ஆம் தேதிக்கு மேல், அதாவது ஆங்கில தேதிக்கு நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் தொழில் இடமாற்றம் சம்பவிக்கும். வார்த்தை பிரயோகத்தில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது. இதுதான் இந்த குரு பயிற்சியை முன்னிட்டு நாம் மேசராசிக்கு வழங்கக்கூடிய பலன்கள். அடுத்து ரிஷபராசிக்குரிய பலன்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்? திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் அனைத்துமே கைகூடும். வாழ்க்கை துணைவழி நன்மை சித்திக்கும். நண்பர்களாலும் உடன் பணியாற்றுபவர்களாலும் நன்மை உண்டு. எண்ணங்கள் நிறைவேறும். லாபம் அதிகமாக இருக்கும். அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை உள்ள காலங்களில் தொழில் மேன்மை ஏற்படும். சுப செலவுகள் நடந்தேறும். ஆன்மீக பயணங்கள் நடந்தேறும். பூர்வீக சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. இதான் ரிஷபராசிக்குரிய பலன்களாக இருக்கும். மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். திருமண நிகழ்வுகள் கைகூடும். வாழ்க்கை துணைவழி தன லாபம் உண்டு. தொழில் மேன்மை உண்டு. எண்ணங்கள் நிறைவேறும். வீடு வாகனம் சம்பந்தமான செலவுகள் உண்டு. நவம்பர் 13க்கு மேல் வார்த்தை பிரயோகத்தில் கவனம் தேவை. நவம்பர் 13க்கு மேல் புதிய முதலீடுகளிலும் கவனம் தேவை. இதுதான் மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். அடுத்து கடக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். வைகாசி 12 முதல், அதாவது 26/5/2026 முதல் ஐப்பசி 3ஆம் தேதி வரை, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் அலைச்சல் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். அலைச்சல் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜென்மகுரு வரும்பொழுதுதான் ராமர் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார். சீதையை தேடியும் அலைந்து கொண்டிருந்தார். அதனால 26/5/2026 முதல் 20/10/2026 முதல் உங்களுக்கு அலைச்சல் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்து விஷயங்களில் நன்மை உண்டு. பிள்ளைகள் விஷயத்திலும் நன்மை உண்டு. திருமண நிகழ்வுகள் கைகூடும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை தன வரவு அதிகரிக்கும். தன வரவு அதிகரிக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை தொழில் மேன்மை உண்டு. கடகராசிக்காரங்களுக்கு சகோதர சகோதரிகளிடம் கருத்து முரண்பாடு தோன்றலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நவம்பர் 13க்கு மேல் புதிய நண்பர்கள் அறிமுகம் உண்டு. அந்த சமயத்தில்
கூட்டாளிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாகவே ஜென்மகுரு இருக்கும் காலத்தில் அந்த நவம்பர் 13 7ஆம் பாவத்திற்கு ராகு வருவதால் கணவன் மனைவி அனுசரித்து செல்ல வேண்டும். இதுதான் கடகராசிக்காரங்களுக்குரியது. அதில் என்ன நற்பயன்கள் வருகிறது என்பதையும் சொல்லிவிட்டு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் வாழ்க்கைக்கு வழிகாட்ட உதவுவதுதான் ஜோதிடம், பயங்காட்டுவதல்ல. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்பாராத வகையிலெல்லாம் அடிகள் விழுந்து கொண்டிருக்கும். அந்த அடிகள் எல்லாம் 26/5/2026 முதல் 20/10/2020 வரை குறையும். குரு பார்வை பெறுவதால் அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் குறையும். ஆனால் திடீர் செலவுகள் உண்டு. வீடு வாகன செலவுகளும் உண்டு. உறவினர் வழியில் நன்மை உண்டு. கடன் சுமை குறையும். வழக்குகள் சாதகமாகும். நோய் நொடிகள் குறையும். 20/10/2026 மேல் பிப்ரவரி 13க்குள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் நன்மை உண்டு. அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. ஏன்னா 7ஆம் பாவத்தை அந்த காலகட்டத்தில் குரு பார்க்கும். பேச்சில் கவனம் தேவை. நீங்க பேசுறது பூராமே எதிர்வினையாடப்படும். ஏனென்றால் வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால பேச்சில் கவனம் தேவை. நம்மை உதாசீனம் செய்துவிட்டு போனவர்கள் போகட்டும், அவர்களை பற்றி பேசாமல் கடந்து விடுவதுதான் சாலச் சிறந்தது. பேச்சில் கவனம் தேவை. புதிய முதலீடுகளில் கவனம் தேவை. புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு இந்த காலத்தை ஓட்டிவிட வேண்டும். நவம்பர் 13க்கு மேல் அந்த எதிர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இதான் சிம்ம ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள். குரு பகவானுடைய அருள் உங்களை தூக்கி நிறுத்தினாலும் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவனுடைய தாக்கமும் இருந்து கொண்டிருக்கும். இந்த காலகட்டங்களில் குரு அருளுடன் நீங்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு வந்து விடலாம். அதனால சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் விஷயங்களிலும் வார்த்தை பிரயோகங்களிலும் புதிய முதலீடுகளிலும் கவனமாக இருந்து இந்த காலகட்டத்தை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? கன்னி ராசி 26/5/2026 முதல் 20/10/2026 வரை உங்களுடைய 7ஆம் பாவம் குரு பார்வை பெறுவதால் வாழ்க்கை துணை வழி நன்மை உண்டு. வீடு வாகனம் சம்பந்தமான லாபம் உண்டு. லாபஸ்தானத்துக்கு குரு வருவதால் முயற்சிகள் கைகூடும். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் முயற்சிகள் கைகூடும். பிள்ளைகளால் நன்மை உண்டு. பூர்வீக சொத்துக்களாலும் நன்மை உண்டு. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய புகழ் ஓங்கும். தந்தையின் நலத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை 12ஆம் இடத்திற்கு குரு வருவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் தான், பயப்பட வேண்டியதில்லை. நல்லா செலவு பண்ணுங்க. ஆன்மீக செலவுகளும் அதுல அடங்கும். ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய செலவுகளும் அதுல அடங்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்கள் நடந்தேறும். எங்கேயாவது ஆன்மீக யாத்திரை போவதற்கு யாராவது விரும்பி அழைத்தால் உடனே ஒத்துக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், சென்று வாருங்கள். எதிர்ப்புகள் நோய் நொடிகள் தீரும்.
நவம்பர் 13க்கு மேல் பிள்ளைகள் வெளிநாடு செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த மகர ராசிக்கு ராகு பகவான் வருகிறார். அது உங்கள் கன்னிராசிக்கு 5ஆம் இடமாக வருவதால் பிள்ளைகள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் நவம்பர் 13க்கு மேல் அந்நியர்களால் லாபமும் உண்டு. இதான் கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்கள். துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லி இருக்கிற மாதிரி 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற இந்த காலம் முழுவதும் எதிர்ப்புகள் விலகி விலகி ஓடிவிடும். மேலும் அந்த 6ஆம் பாவத்தை 26/5/2026 முதல் 20/10/2026 வரை குரு பகவானும் பார்ப்பதால் எதிர்ப்புகள் விலகி வெற்றியும் சம்பவிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபகரமான தொழில் மாற்றம் கூட நடக்கலாம். அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை முயற்சி தடை நீங்கும். இதுவரை முயற்சிக்கு சின்ன சின்ன தடைகள்லாம் இருந்து வந்தது. ஏனென்றால் சனி பகவான் அந்த முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் சிறு சிறு தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அது ஐப்பசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேல் அந்த ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் குரு பகவான் பார்வை பெறப் போவதால் முயற்சி தடை நீங்கும். பிள்ளைகளுக்கு நன்மை விளையும். வாழ்க்கை துணை சிறப்படைவர். ஆனால் பயணங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறது. பிரயாணங்களில் அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பிரயாணங்களை தவிர்த்து விட வேண்டும். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் வீடு வாகன மாற்றம் சம்பந்தமான சிந்தனை மேலோங்கும். அல்லது வாகனங்களை பழுது பார்க்கக்கூடிய சிந்தனைகள், வீட்டினை பழுது பார்க்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும். பழுது பார்க்க வேண்டிய வாய்ப்பு வந்திருந்தால் பழுது பார்த்துக் கொள்ளலாம். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் தாயாரினுடைய உடல் நலத்தில் கவனம் தேவை. சிறிதாக ஏதேனும் பாதிப்பு வந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் உறவினர்களிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உறவுகளால் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருப்பதால் வீண் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்ல வேண்டும் ஐயா. இதான் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களாக நாம் கணித்திருக்கக்கூடியது. அடுத்து விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் என்னவாக இருக்க போகிறது? எண்ணம் போல் பதவி உயர்வு. உங்களுடைய பதவி உயர்வு குறிப்பிட்ட சில காரணங்களால தள்ளி வைத்து கொண்டே இருக்கிறது, தள்ளிக்கொண்டே போய்கொண்டே இருக்கிறது அல்லவா? அந்த பதவி உயர்வு உங்களுக்கு 26/5/2026 முதல் 20/10/2026 காலத்தில் அந்த 2/5 பாக்கியஸ்தானத்தில் செல்வதாலும் அவன் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் உங்களுக்கு பதவி உயர்வு எண்ணம் போல் உண்டு. பிள்ளைகளும் பதவி உயர்வை அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கிறது. பிள்ளைகள் மேன்மை அடைவார்கள். தன லாபம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டிய காலம். ஏனென்றால் சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால வாழ்க்கை துணையிடம் கருத்து முரண்பாடுகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதை அனுசரித்து கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் விருச்சிக ராசிக்கார அன்பர்கள் இருக்கிறீர்கள். அதான் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். முயற்சிகள் கைகூடும். 20/10/2020 மேல் பிப்ரவரி 13க்குள்
கடன் நிவர்த்தியாகும், நோய் நொடிகள் தீரும், வழக்குகள் முடிவடையும். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. ஏனென்றால் நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் 9ஆம் இடத்திற்கு கேது பகவான் வரப்போகிறார். அதனால தந்தையினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. கால் கைகளில் சிறிதாக பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். குறிப்பாக சொல்வதானால் பிள்ளைகளுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் தொழில் மேன்மையும் பதவி உயர்வும் அனைத்துமே வாய்க்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகின்றன? வேலை பார்க்கும் இடத்தில் கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் 1-4க்கு உரியவன் 8ஆம் இடம் செல்கிறான். 8ஆம் இடம் செல்லும் பொழுது பணி சம்பந்தமான அல்லல்கள் வரத்தான் செய்யும். அதனால வேலை பார்க்கும் இடத்தில் கவனம் தேவை. ஏனென்றால் 8இல் குரு வரும்பொழுதுதான் வாலி தன்னுடைய பதவியை இழந்தான். அதனால பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் பணங்களை கொண்டு சொல்லும் பொழுதும் எடுத்து வரும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். தங்கத்தை கையாளக்கூடிய வங்கிகளில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தங்கத்தை எடுத்து வரும் பொழுதும் கொண்டு போகும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். வங்கிக்கு வருபவர்களிடம் நன்றாக கவனமாக இந்த விஷயங்களில் பண விஷயங்களையும் தங்கம் விஷயங்களையும் கையாள வேண்டும். என்னால் 8இல் குரு. வரவுக்கு ஏற்ற செலவுகள் உண்டு. எவ்வளவு ரூபா வந்தாலும் செலவாகி போய்விடும். 20/10/2020க்கு மேல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் உள்ள காலகட்டங்களில் நினைப்பது நிறைவேறும். ஏனென்றால் 9ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். அக்டோபர் மாதம் வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. அக்டோபர் மாதத்துக்கு மேலே 9க்கு குரு வருவதால் அனைத்து விதமான நன்மைகளும் விளைய ஆரம்பித்துவிடும். உடலும் உள்ளமும் மிளிரும், பூத்து குலுங்கும். அதனால அக்டோபர் 20ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக செல்ல வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கு நினைப்பது நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் நன்மை உண்டு. ஆனால் தொழில் சுமை அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால தொழில் சுமை அளவுக்கு அதிகமான வேலைப்பளு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு நீங்கள் குருவை பழி போடக்கூடாது. ஏனென்றால் அது சனி பகவான் பார்வையினால் விளையக்கூடியது. விட்டு கொடுத்து சென்றால் வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால விட்டு கொடுத்து போனால் வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்து கொண்டிருக்கலாம். குறிப்பாக சொல்வதே ஆனால் அக்டோபர் மாதம் வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அக்டோபர் மாதத்திற்கு மேல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலன் கொடுக்க ஆரம்பித்து விடும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சோதனைகளை அதிகமாக கொடுத்து அவர்களை ஆன்மீக வழியில் ஈடுபாடு செய்ய வைப்பதுதான் அந்த ஆதிசிவனின் வேலையாக இருக்கும். ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்தில் அது 9வது ராசியாக இருக்கிறது. உங்களை பக்தி மார்க்கத்தில் செலுத்துவதற்காக ஆண்டவன் செய்யக்கூடிய அருள் திருவிளையாடல்களுக்கு நீங்கள் உட்பட்டுத்தான் தீர வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், வருஷம் முழுதும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேனே என்று நீங்கள் இந்த பதிவை கேட்கும் பொழுதே நினைப்பது எனக்கு தெரிகிறது. காரணம் என்னவென்றால் நீங்கள் இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். உங்களை அவன் சோதித்து சோதித்து தன் பக்கத்தில் முழுமையாக உங்களை எடுத்துக்கொள்வதற்காக அவன் ஆடக்கூடிய தொழிலாளர்கள் தான் உங்களுக்கு தரக்கூடிய சோதனைகள். அதை வெற்றிகரமாக மீண்டு வாருங்கள். அடுத்து மகர ராசிக்காரர்கள், இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது? பிரயாணம் அதிகரிக்கும். ஏனென்றால் 3-12க்குரியவன் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த குரு பகவான் பிரயாணங்கள் அதிகரிக்கும்.
குரு பகவான் பார்வையினால் உங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி பெறும். திருமண முயற்சிகள் கைகூடும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். திருமண வயதில் பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தேறும். அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை வேலையில் கவனம் தேவை. ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வர போகிறார். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 8இல் குரு. 8இல் குரு வரும் பொழுது தேவையில்லாத திடீரென்று உங்களுக்கு பணி மாற்றமோ திடீரென்று ஒரு விரும்பத்தகாத வேலையோ உங்கள் தலையில் சுமத்தப்படலாம். அந்த சமயத்தில் வேலையில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. அக்டோபர் 20 முதல் பிப்ரவரி 13 வரை சுப செலவுகள் உண்டு. ஆனால் அதற்கு ஏற்ற வரவும் வரும். வரவும் செலவும் சரியாக இருக்கும். வீடு வாகன மாற்றங்கள் நிகழும். 26/5/2026 முதல் 20/10/2026 வரையான காலத்தில் முயற்சி தடை நீங்கி காரிய சித்தியாகும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு சிறிது முட்டுக்கட்டை போட்டுக்கொண்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மே மாசத்தில் இருந்து அக்டோபர் மாதம் வரை குரு பார்வை பெறுவதால் முயற்சி தடை நீங்கி வெற்றிக்கான தடை நீங்கி காரிய சித்தியாகும். பிள்ளைகள் தாய் தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. பிள்ளைகளினுடைய உடல் நலனில் கவனம் தேவை. ஏனென்றால் சனி பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறது. தாய் தந்தையர்களுடைய நலனிலும் கவனம் தேவை. சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறது. நவம்பர் 13க்கு மேல் புதியவர் தொடர்பில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடத்திற்கு கேது பகவான் வரப்போகிறார். கூடா நட்பு கேடாய் முடியும். அதனால நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் புதியவர்கள் யாராவது அறிமுகமானால் நன்றாக தீர ஆலோசித்து அதன் பின்னர் தான் அவர்களுடன் தொழில் சம்பந்தமான உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை நலனில் கவனம் தேவை. நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல வாழ்க்கை துணை நலனில் கவனம் தேவை. ஏனென்றால் கேது பகவான் அந்த இடத்திற்கு வருகிறார். 7ஆம் பாவத்திற்கு வருகிறார். நாம் சொல்வதெல்லாம் அன்பர்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடியது. நல்ல பலன்களை மட்டும் சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சொல்லாம விடுறது நல்ல பழக்கம் கிடையாது. அதனால என்னென்ன நிகழ்வுகள் நிகழ வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொல்கிறேன். ஆன்மீக சிந்தனை அந்த காலத்தில் மேலோங்கும். ஆன்மீக பயணங்கள் எல்லாம் செய்வீர்கள் நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல. அடுத்து கும்பராசிக்காரர்கள் இந்த குரு பேச்சு பலன்களில் என்ன எதிர்பார்க்கலாம்? பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. ஏனென்றால் 2இல் சனி இருக்கிறார். பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. ஆனால் மே மாசத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குரு பலம் பெறுவதால் குரு பார்வை 2ஆம் இடத்திற்கு வருவதால் அந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த தொந்தரவுகளிலிருந்து சற்று விடுபடுவீர்கள். ஆனால் அதன் பின்னர் அக்டோபர் மாதத்திற்கு மேல் உங்களுக்கு பொருளாதார விஷயங்களிலும் வார்த்தை பிரயோகங்களிலும் குடும்ப விஷயங்களிலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மேன்மை உண்டு. செலவும் அதற்கு ஏற்ப வரவும் உண்டு. வரவும் உண்டு, செலவும் உண்டு. 20/10/2026 மேல் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள் திருமண நிகழ்ச்சிகள் கைகூடும். திருமணம் சம்பந்தமான நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த காலகட்டத்தில் செய்யுங்க, அது கைகூடும். புதிய முயற்சிகள் அந்த காலகட்டத்தில் கைகூடும். அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதத்துக்குள்ள. நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேலே எதிர்ப்புகள் விலகும். ஏனென்றால் 6ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார். நவம்பர் 13ஆம் தேதிக்கு மேல் எதிர்ப்புகள் விலகும். 20/10/2026 மேல் பிப்ரவரி 13க்குள் வாழ்க்கை துணைக்கு சிறப்பு உண்டு. ஏனென்றால் 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் அந்த காலகட்டத்தில் சென்று விடுவார். 2ஆம் இடத்துக்குரியவன் 7ஆம் இடத்துக்குரிய இடம் செல்வதால் அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ பொருளாதார விஷயங்களில் முன்னேற்றமோ அல்லது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ இதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம்.
இதான் கும்பராசிக்கான பலன்கள். மீனராசிக்கான பலன்கள். மீனராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் அமர்ந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சிறிது தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. 7ஆம் பாவத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்கள் கூட இருப்பவர்களாலேயே உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படுகின்றன. 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் தொழில் சுமை அதிகரிக்கிறது. ஆனால் 26/5/2026க்கு மேல் உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும், வெற்றியடையும். ஏனென்றால் 1/10க்குரியவன் 5ஆம் இடம் செல்கிறார். 5ஆம் இடம் செல்கிறார். அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்கள் ராசியையும் பார்க்கிறார். உடலும் உள்ளமும் அந்த காலகட்டத்தில் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கும். எண்ணியதெல்லாம் நிறைவேறும். அந்த காலகட்டத்தில் திருமண நிகழ்வுகள் கைகூடும். பிரயாணங்களால் நன்மை உண்டு. என்ன பிரயாணம் செஞ்சாலும் நன்மை உண்டு. நவம்பர் 13க்கு மேல் புதியவர்களால் நன்மை உண்டு. கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. இதெல்லாம் மீனராசிக்குரியது. மீனராசிக்கு சொல்வதென்றால் உங்களுக்கு திருமண நிகழ்வுகள் கைகூட போகின்றன. ஏனென்றால் குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு திருமணத்திற்குரிய அந்த பாக்கியம் நிகழும். 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். லாபங்களும் அதிகமாக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் ராசியை பார்ப்பதால் உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடையும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால இந்த சனி பகவானுடைய ஜென்ம சனியில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குருபெயர்ச்சி காலங்களில் குறைந்து நீங்கள் வெற்றிகள் மேல் வெற்றிகள் பெறுவதற்குரிய காலமாக இந்த குருபெயர்ச்சி காலம் இருக்கிறது என்று சொல்லி இந்த 12 ராசிகளுக்குமான குருபெயர்ச்சி பலன்கள் பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குரவே நமஹ.